ஹலோ நேயர்களே! இன்னைக்கு இப்போ தான் நான் வந்து டிடிஎஃப் வாசன் வந்து ஒரு 5 ஹார்ஸ்க்கு முன்னாடி அவரோட ரெஸ்பான்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மஞ்சள் வீரன் வந்து நீக்குனதை பற்றி. அவர் அதில் வந்து அந்த டைரக்டரை கன்ஃபர்ம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்கிட்டயே வந்து பேசியிருக்காரு. இதில் வந்து ஜெனரலாக என்ன பிரச்சனை அப்படின்னா, ப்ரொடியூசருக்கும் டைரக்டர்ஸ் சைட்லேருந்தும் பிரச்சனை வந்திருக்கு. அதனால் வந்து டிடிஎஃப் வாசனை ஈகோ பிரச்சனையினால் நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரிய வருது. சிம்பிளாக சொல்லணும்னா இது எல்லா இதுலேயும் நடக்கிறது தான். பாலாவுக்கும் இது நடந்திருக்கு, எல்லாருக்கும் நடக்குதா. ஆனால் அந்த டைரக்டர் வந்து உண்மையான காரணங்களை சொல்லி டிடிஎஃப் வாசனை அந்த படத்தை நீக்கியிருக்கலாம். முதல்ல வந்து டிடிஎஃப் வாசன் வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அவங்க நீக்க போகிறாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது அப்படிங்கிறத. ஸோ அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் வந்து வேறு யாரோ ப்ரொடியூசர் கிடச்சிருக்காங்க போல இருக்குது. அவர் வந்து அவருக்கு ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கு. அந்த சிச்சுவேஷனை டிடிஎஃப் கிட்ட சொல்லியிருக்கலாம். அவங்க ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்கலாம். டிடிஎஃப்பும் வந்து எந்த கான்ட்ராக்டும் சைன் பண்ணல. பவுண்டட் ஸ்கிரிப்ட் வந்து முதல்ல அவங்ககிட்ட இல்லை போல இருக்குது. இப்போனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. அவருக்கு புது ப்ரொடியூசர் கிடச்சோன்னே ஹீரோவான டிடிஎஃப் வாசனையும் பழைய ப்ரொடியூசரையும் வந்து ஓட்டி விட்ருக்காங்க. ஏன்னா வந்து 3 வருஷமாக அந்த படத்தை அந்த டைரக்டரால் டேக் ஆஃப் பண்ண முடியல. ஏன்னா அவர்கிட்ட பவுண்டட் ஸ்கிரிப்ட் கிடையாது. அதுக்கப்புறம் கேஸ்டிங்கில் வந்து டைரக்டர் சைடுக்கும் ப்ரொடியூசர் சைடுக்கும் வந்து கொஞ்சம் என்னது பிரச்சனையாக இருக்குது. அதனால அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா நார்மலாக என்னது ஒரு படத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, பேசுவாங்க. பேசிட்டு அவங்களுக்குள்ளே இதை முடிச்சுப்பாங்க. அவர் வந்து பர்பஸ்ஃபுல்லாக மஞ்சள் வீரன் படத்துலேருந்து இவரை நீக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. நான் வந்து ஒரு விஸ்காம் படித்தேன். ஒரு 2 இயர்ஸாக வந்து ஒருத்தர்கிட்ட எடிட்டராக வேலை பார்த்தேன். அதுக்காக கோவிட் வந்துச்சு, என் லைஃப் மாறிடுச்சு. நான் இருந்த சினிமாக்குள்ள வரைக்கும் இது ரொம்ப சகஜம், ரொம்ப நார்மல். ஆனால் வந்து டிடிஎஃப் வாசன் வந்து புதுசாக சினிமாக்குள்ளே வந்திருக்காரு. அவர் இப்போ தான் ஃபஸ்ட் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு வந்து இப்படி இருக்கு. அவர் வந்து அசோசியேட் ஆகிறவங்க வந்து அவர் கரெக்டாக கான்ட்ராக்ட் பவுண்டடாக இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை வந்திருக்காரு. இவர் கான்ட்ராக்ட் எதுலேயுமே சைன் பண்ணல. இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கையின் பேரில் போயிருக்கார். அப்படிலாம் சினிமாவில் போனால் சர்வேவே ஆக முடியாது. அது வந்து டிடிஎஃப் வாசன் மேலேயும் தப்பு சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். அவர் புதுசு. அவருக்கு வந்து சினிமா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அப்படி பண்ணியிருக்கவே மாட்டாங்க. சினிமாவில் 99% ஆஃப் தி பீப்புள் வந்து அவங்களுக்கு எது நல்லதோ அதை வந்து பிடிச்சிப்பாங்க. அவங்களுக்கு கெட்டது அப்படின்னா அவங்களுக்கு நல்லதே நீங்கள் பண்ணியிருந்தாலும் அவங்களை தூக்கி போட்டு போய்கிட்டே இருந்திருப்பாங்க. அதுதான் சினிமா. இன் ஜெனரல் அதான். உங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னா டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. மூஞ்சிக்கு நேராக இப்போ வந்து நானும் இல்லை நீங்களோ அவர்கிட்ட ஹீரோவை போய் நடிச்சிருந்தோன்னா அவர் நம்ம மூஞ்சிக்கு நேராக உனக்கு நடிக்க வரலடா, உனக்கு வந்து உன் டைமை மேனேஜ் பண்ண முடியல, உன்னைய வச்சு என்னைய மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கலாம். டிடிஎஃப் கிட்ட ஏன் அப்படி போய் சொல்ல அப்படின்னா டிடிஎஃப்க்கு பெரிய ஃபாலோயிங் இருக்குது. ஸோ வந்து டிடிஎஃப் கிட்ட சொன்னால் வந்து பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு நினச்சி கூட அந்த டேரக்டர் வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம். டிடிஎஃப் வந்து எப்படியோ அண்டர் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு ட்ரிக் பண்ணியிருக்காங்க. அந்த இன் ஜெனரல் வந்து இப்படி தான் நடக்கும். நீங்கள் அந்த டேரக்டர் வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா டிடிஎஃபே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவார் அப்படின்னு நினச்சி 3 வருஷமாக டிடிஎஃப்க்கு சிங்கிச்சாம் போட்டு பார்த்தாரு. ஆனால் எதுவுமே வேலை செய்யலை. ஸோ திஸ் இஸ் த வீடியோ. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்